கேட்கலாம். நம்மோடு இந்த தருணத்தில் நம்ம கூட்டணி ஆட்சி பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சார்பிலும் நம்மோடு திருச்சி வேலுசாமி அவர்கள் இணைகின்றார். அவரை இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு வேலுசாமி அவர்களை திரையில காட்டுங்க. முதல்ல அவர் சிரிக்கிறத நம்மலாம் பார்க்கணும். அவரோட சந்தோஷத்தை நாமளும் சேர்ந்து பகிர்ந்துக்கணும். வாழ்த்துக்கள் திரு வேலுசாமி. உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் எக்கச்சக்கமா வருது. முதல்ல சொன்னது நான்றத மறந்துடக்கூடாது. திருச்சி கிழக்கு கூட சொல்லிட்டேன். அப்படியா? ரைட் ரைட். பாருங்க, இங்க நம்ம அரங்கத்துல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஆதரவுனே. திருச்சியில ஓட்டு இருந்தா போட்டுருவாங்கண்ணே உங்களுக்கு. அப்படியா? ஆமாண்ணே. திரு வேலுசாமி, நாங்க பேசிட்டு இருந்தோம், நீங்க கேட்டிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணி ஆட்சி அப்படிங்கறது இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் முதல் முறையா ஒரு கூட்டணி ஆட்சி வரப்போகுது. எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான ஒருங்கிணைவு காங்கிரஸுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இருக்கும்? அமைச்சரவையில் பங்கு அப்படின்னும் போது ஒட்டுமொத்த அரசாங்கத்திலையும் கூடுதலாக நீங்களும் சேர்ந்து பொறுப்பாகிறீங்க. இட்ஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட்டுங்கிற மாதிரி ஆகுது. ஸோ அது பற்றி உங்கள் பார்வைகளை பகிர்ந்துக்கோங்க. ஆமாம், உங்களுடைய கருத்துல ஒரு சின்ன திருத்தம் சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி என்பது இந்தியாவிலேயே முதலாக தமிழகத்தில் தான் வந்தது. எப்போ? முதல் தேர்தல் 52. 1952 தான் முதல் தேர்தல். அந்த தேர்தலில் எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் தனிப்பெரும் மெஜாரிட்டி இருந்துச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் அது வரல. அதனால அந்த சூழ்நிலை எப்படி அதை மேனேஜ் பண்றதுனே யாருக்கும் தெரியாமல் இருக்கிற போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த காமராஜர் அரசியல் ரீதியாக தனக்கு உள்கட்சியில் எதிராக இருந்தாலும் கூட ராஜாஜியிடம் போய் நீங்கள் தான் இதை மேனேஜ் பண்ணணும் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவரு தன்னுடைய மெஜாரிட்டி இல்லை என்றாலும் ராமசாமி படையாட்சி, மாணிக்கவேல் நாயக்கர் அந்த 2 பேரை அடைச்சு 2 பேருடைய 24 எம்எல்ஏக்களையும் சேர்த்துக்கிட்டு தான் ஒரு அமைச்சரை வந்துச்சு. அதனால இந்தியாவிலேயே முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் தான் வந்தது என்பதை புரிந்து கொண்டு நம்ம பேசினாதான் சரியா இருக்கும். எக்ஸலென்ட். சோ 52க்கு அப்புறம் இப்பதான் வருது. இன்றைக்கு 52க்கு அப்புறம் இப்பதான் வருது. இந்தியாவிலேயே அந்த கான்செப்ட் முதல்ல தமிழ்நாட்டில் தான் வச்சு, அதுக்கு பின்னால மற்ற இடங்கள்ல வரலாம். அதனால தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றது மக்களுக்கு தெரியாது, மக்களை குழப்பறதுக்கு வேணா சொல்லாமலே உண்மை அதல்ல. ஓகே ஓகே. பட் ஒரு மகிழ்ச்சியா பாப்போமே, என்ன தப்பு? ஆஃப் கோர்ஸ் சொல்லுங்க. ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது அதனுடைய ப்ராசஸ் எப்படி வேலை செய்யும்? அதனுடைய உங்களுக்குன்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்க போதா? ஏன்னா கொள்கை ரீதியாகவும் நீங்க அரசியல பங்கேற்கிறீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை மட்டும் இல்லை, நீங்க பங்கேற்கும் போது காங்கிரஸினுடைய கொள்கையும் சேர்ந்த ஒரு அரசாக இது இருக்கும் அப்படின்றதுதான் பொதுவான புரிதல். அப்போ இதுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்குமா? என்ன மாதிரி பயணிக்க போறீங்க? நான் பார்ப்பது, நான் முழு நேர அரசியலுக்கு 55 வருஷம் ஆச்சு. இந்த கொள்கை கட்டுப்பாடு இதெல்லாம் பேசுவது எழுதுவது அதெல்லாம் வேற. நான் பார்க்கிற பார்வை, நீ எதை வேணாலும் பேசி என்ன வேணாலும் செய், ஆட்சியில் இருக்கிற போது மக்களுக்கு எதை தேவை என்பதை புரிந்து கொண்டு சேவை செய்வதும் அந்த நிர்வாகத்தில் ஊழலும் லஞ்சமும் இல்லாமல் பார்த்துக் கொள்வதும் தான் ஒரு நல்ல ஆட்சின்னு சொல்லுவேன். நான் பெரிய கொள்கையை சொன்னால் மட்டும் போதாது, செயல்படுத்துவதில் எப்படி இருக்கிறதா பார்க்கணும். அந்த அடிப்படையில் நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, நீங்கள் தம்பி விஜய் இன்றைக்கு நாளைக்கு பதவியேற்க போறார். நான் அவரை பாராட்டுவதற்கு ஒரே காரணம், அவர் துவக்கத்திலே சொல்லிட்டார், நான் மிக சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன், எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்வை வசதியை தந்தது இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான். எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்வை தந்த இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்காக வர்றேன்னு சொன்னார். அதற்கு அப்புறம் அவர் தேர்தலுக்கு முன்னால சொன்னது, என்னை ஆட்சியில் அமர வைத்தால் லஞ்சம் ஊழல் இல்லாத நிர்வாகத்தை தருவேன். செய்யறாரா என்ன இனிமே பார்க்கணும். குறைஞ்சபட்சம் அவர் சொன்னார் இல்லையா, அதே எனக்கு அவர் மீது ஒரு மரியாதையை உருவாக்கி இருக்கு. ஓகே. இல்ல அந்த ஆட்சி எப்படி நடக்க போகுதுங்கிறத கண்காணிக்கிற பொறுப்பு இப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்குல்ல. உங்களுக்கும் அந்த ஆட்சியில பங்கு இருக்கு. எல்லா மக்களுக்கும் இருக்கிறது, உங்களை போல ஊடகவியலாளருக்கு இருக்கு. அந்த பொறுப்பை அவங்களோட விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது. அதாவது மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் கூட அரசாங்கத்துல பெரிய பெரிய ஊழல்லாம் அரசியல் கட்சியா கொண்டு வந்துச்சு, உங்களை போல மீடியாக்காரர்கள் கொண்டு வந்தா பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்காங்க. அதனால ஒரு நாட்டில் நல்ல ஆட்சி நடைபெறுவதற்கு வெறும் கட்சிகள் மட்டுமல்ல, அதை கடந்து ஊடகவியலாளர்களும் மக்களும் கூட காரணம். அதை நாம் செய்வோம். நான் பார்ப்பது அதுதான். நீங்களும் உதவி செய்யறதுக்கு கண்டிப்பா எந்த ஒரு அரசையும்
இன்னொன்னைக்கு நான் சொல்லிடுறேனே. சொல்லுங்க. இப்ப நாம பேசிக் கொண்டிருக்கிற அந்த நேரம் அக்கினி வெயில்னு சொல்லுவாங்க. இந்த 15 நாள் இருக்கு, சுட்டரிக்கும். அது பாருங்க, ஆரம்பிச்சு 4 நாள் ஆகல. நேற்று இரவு ஒரு இடத்துல இல்ல, தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்திருக்கிறது. விஜய் பதவியேற்க போவதை முன்கூட்டியே வருண பகவான் ஆசித்து விட்டார். வானம் வாழ்த்துகிறது. அதுவே நல்ல அறிகுறியாக நான் நினைக்கிறேன். சூரியனின் தாக்கம் குறைந்திருக்கிறது. சூரியனுடைய வெப்பம் குறைந்து விட்டது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஓகே ஓகே, நம்ம ஒரு சின்ன இடைவேளைக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். திரு விஜய் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்து வேற கட்சி அலுவலகங்களுக்கு போறாங்க. அதெல்லாம் அவர் எங்க வேணா போகட்டும். நாங்க பாருங்க கொண்டாட்டத்தில் இருக்கோம். நாங்க வான வேடிக்கைகள் என்ன, ஆட்டம் பாட்டம் என்ன, டான்ஸ் என்ன, தமிழக வெற்றி கழகமே செலிப்ரேஷன் மோட்ல இருக்காங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழா எங்க, எப்போ, எத்தனை மணிக்கு, யார் யாரெல்லாம் வராங்க, முழு தகவல்களோட இணையலாம் இடைவேளைக்கு பின்னால். கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.